நீங்க ஐடி ஜாபுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? அது மட்டும் இல்லாம நீங்க எந்த டிகிரி படிச்சிருந்தாலும், அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், ஒரு சிவில் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், ஒரு பயோமேக்ஸ், அது மட்டும் இல்லாம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தா கூட உங்களாலையும் ஐடில பிளேஸ்மெண்ட் வாங்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ எடுக்க வந்திருக்கிறோம். ஸோ இந்த இன்ஸ்டியூட்டை பத்தி முழுமையா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இன்ஸ்டியூட்டோட எம்டி நம்ம கூட ஜாயின் ஆக போறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுடைய நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க, உங்களுக்கு ஐடில ஜாப் வேணும், அதுவும் ஒரு டாப் எம்என்சில பிளேஸ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு இன்ஸ்டியூட் தான் நம்ம யூனிக் டெக்னாலஜிஸ். ஸோ இங்க ஒரு ஃப்ரெஷருக்கு, அது மட்டும் இல்லாம ஒரு பாஸ்ட் அவுட் கெரியர் பாஸ்ட் அவுட்டா இருக்கிறவங்க, ரொம்ப கேப் கெரியரா இருக்கிறவங்க யார் வேணாலும் இங்க வந்து ஜாயின் பண்ணி அவங்களுடைய கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி அவங்கள பிளேஸ்மெண்ட் ஆகிற வரைக்கும் இங்கே எல்லா ட்ரைனிங்குமே, ப்ரோக்ராமிங்லேருந்து டெவலப் பண்ணுறது எல்லா ட்ரைனிங் ஸ்கில்ஸுமே இங்கே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின முழு டீட்டெயில்ஸை பற்றி நம்ம பேசுறதுக்கு தான் சார் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம சாரை வெல்கம் பண்ணிட்டு சார்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஹாய் சார். ஹாய் சார். சார், நீங்கள் உங்களுடைய நேம் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஒரு சப்ஸ்கிரைபர்களுக்கு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஹாய் கைஸ், என் பேர் முகமது ஹுசைன். நான் NIT ட்ரிச்சில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு TCSல 6 years ஒர்க் பண்ணேன். தென் லேட்டாக யூனிக் டெக்னாலஜிஸ் மோர் தென் 10 years ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூனிக் டெக்னாலஜிஸ் பேசிக்கலாக என்ன அப்படின்னா இதில் 3 வெர்டிகல்ஸ் இருக்கும். ஒன்று வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தனியாக பண்ணுறாங்க, அதுக்கடுத்து சாஃப்ட்வேர் ட்ரைனிங், தென் வந்து ஜாப் கன்சல்டன்சி. ஸோ இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணி எப்படி அந்த கன்சல்டன்சியோட பிளேஸ் ஆகிறாங்க, ஒன்லி ஃபார் ஐடி. ஸோ அதான் இந்த என்டையர் வீடியோவுமே. ஓகே சார். அப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்க ஃப்ரெஷராக எதுவுமே தெரியாமல் வந்தால் கூட ஃபுல் ட்ரைனிங்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்துறீங்க. கண்டிப்பா தெரியணும் அவசியம் கிடையாது. ஈவன் அவங்க இன்ஜினியரிங் படிச்சாலும் சரி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சரி, MCA படிச்சாலும் சரி, ஈவன் BCom BBA இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாருக்குமே ட்ரைனிங் வந்து காமன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் 1 month தான் ஸ்ட்ரகிள் ஆவாங்க, அதுக்கடுத்து எல்லாமே ஈக்குவல் லெவல் கொண்டு வந்துடும். அதுக்கடுத்து ட்ரைனிங் வந்து பிளேஸ் ஆகிற வரைக்கும் ட்ரைனிங் அட்டன் பண்ணா பிளேஸ் ஆகி தான் போவாங்க. ஓகே. அப்போ சார், இப்போ எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சா மட்டும்தான் நம்ம வந்து MNCல பிளேஸ்மெண்ட் ஆக முடியும் அப்படின்னு இப்போ வரைக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க சொல்றது கேட்கும்போது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு சார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நானே ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஸ்டூடெண்டா இருப்பேன், என்னோட ஃப்ரெண்டு சிவில் இன்ஜினியரா இருப்பாரு. ஸோ அவங்க எல்லாம் வந்து ஒரு MNCல பிளேஸ்மெண்ட் ஆகி ஹை சேலரி வாங்க முடியுமா சார்? அதுக்கு உங்களால சப்போர்ட் பண்ண முடியும்? ஆக்சுவலா நான் TCSல பிளேஸ் ஆனேன். நானே IT தான், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் தான். ஈவன் நம்ம யூனிக் டெக்னாலஜிஸ்ல என்னோட இந்த இத்தனை வருஷம் ஹிஸ்டரியில அதிகமா பிளேஸ் ஆனவங்க யாரும் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான். மேக்ஸிமம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பசங்க தான். ஏன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பசங்க பிளேஸ் ஆகிறாங்கன்னா நிறைய பேருக்கு 12th நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க. 2016, 17, 18 நல்ல மார்க் எடுத்து எல்லா பசங்களுமே பாத்தீங்கன்னா ஐடில வேலை கிடையாது, மெக்கானிக்கல வேலைன்னு சொல்லிட்டு மெக்கானிக்கல் போய் சேர்ந்துடுறாங்க. அதே சமயத்தில் கம்மியான மார்க் எடுத்த பசங்க எல்லாம் ஐடில போய் சேர்ந்தாங்க. பட் நீ வேலை அப்படியே உல்டாவா இருக்கும். இன்னைக்கு அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேர்ந்த எல்லா பசங்களோட சம்பளம் பாத்தீங்கன்னா 18,000 ரூபாய், 20,000 ரூபாய், 25,000, அதிகபட்சம் 25 தான். ஆனா அதே சமயத்தில் ஐடில சேர்ந்த எல்லாருமே மாச சம்பளம் 1 லட்சம் 1 லட்சம் வாங்குறாங்க. பாசிபிள் ஆக முடியும். அதனால வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ண ஒண்ணே ஒன்று தான் சார். ஏதாச்சும் எனி ஒன் டிகிரி, ஈவன் டிப்ளமோவும் நாங்க எத்தனையோ பேர் பிளேஸ் பண்ணிருக்கோம். 10th வித் டிப்ளமோ பிளேஸ் ஆயிருக்காங்க. 10th அதாவது 12th படிக்காம 10th முடிச்சு 12 டிப்ளமோ இருப்பாங்க. சோ கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்றது எனி ஒன் டிகிரி ஆர் டிப்ளமோ, தட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே. அப்ப நீங்க வந்து ஏதாவது ஒரு டிகிரி கொண்டு வந்தா போதும், நாங்க வந்து பிளேஸ்மெண்ட் வாங்கி கொண்டு வந்தா மட்டும் போதாது, படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் வரணும் சார். இன்ட்ரெஸ்ட் வேணும், டெடிகேஷன் ரெண்டுமே இருக்கணும். அது இருந்துச்சுன்னா எனி ஒன் டிகிரிஸ் எனஃப். சோ நீ வெறும் டிகிரி மட்டும் கொண்டு வர வேலை வாங்கி தரேன் கான்செப்ட் கிடையாது. டிகிரிஸ் எலிஜிபிலிட்டி, என்ட்ரி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. அதுக்கு இங்க வந்து நீங்க படிக்கிறதுக்குனால ஃபுல் செட்டப், ஃபுல் ஹெல்ப் நாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா. ஓகே. நீங்க எனி டிகிரி நீங்க படிச்சுட்டு, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும்ன்ற அவசியம் இல்ல, எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் உங்களாலேயும் ஒரு MNCல பிளேஸ்மெண்ட் ஆக முடியும்ன்ற கேரண்டியை தான் சார் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. சார் ஓகே சார், இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு MNC கம்பெனியில் நாங்கள் ஜாப் வாங்கி கொடுக்குறோம், எங்களால் ட்ரைனிங் கொடுக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து கன்சல்டன்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல சார். ஸோ இதே மாதிரி வெளியில் நிறைய பேர் பணம் வாங்கி அவங்களும் கன்சல்டன்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்கே போய் பணம் கட்டிட்டு என்னால் வந்து ஜாப் வாங்க முடியலை அப்படின்னு நிறைய பேர் குவிட் பண்ணிட்டு வெளியே வந்திருக்காங்க. ஸோ அது நான் ஏன் வந்து யூனிக் டெக்னாலஜி சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா சார்? எஸ் சார், கண்டிப்பாக டெஃபரெண்டாக. ஸோ யூனிக் டெக்னாலஜிஸ் ஒரு அட்வான்டேஜாக சொல்லுங்க, மற்றதுக்கு நம்மளுக்கு டிஃபரன்ஸ். ஸோ யூனிக் டெக்னாலஜியில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட்டாக ப்ராக்டிகலாக இருக்கும். நோ தியரி கிளாஸஸ். லேப்டாப் மேண்டேட்டரி, லேப்டாப் உள்ளே விட மாட்டோம். இன்கேஸ் லேப்டாப் இல்லாமல் வந்தாங்கன்னா நாங்களே ரெண்டல் லேப்டாப் கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஸோ லேப்டாப் இஸ் மேண்டேட்டரி. ஸோ நீ கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் போட போனால் கம்ப்யூட்டர்லாம் எப்படி பண்ணுவோம், ப்ரோக்ராம் போடுவேன். ஸோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதில் அலோவ் பண்ண மாட்டோம். டெய்லி அட்டெண்டன்ஸ் இருக்கும், எல்லாமே ஃபேஸ் அட்டெண்டன்ஸ் தான், ஏமாத்தலாம் முடியாது. மூணாவது கம்யூனிகேஷன்ஸ்க்கு ஒரு 30 HRs இருப்பாங்க, அவங்க டெய்லி அவங்க இங்கிலீஷ் டெவலப் பண்ணுவாங்க. தென் ஒரு நாளைக்கு கிளாஸ் வந்து மினிமம் 5 hours and 10 hours
கோர்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து ரியல் இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ நான் இதை பேசிக்காக கற்றுக்கிட்டது நான் டிசிஎஸ் ஒர்க் பண்ணும்போது டிசிஎஸ்ல ஃப்ரெஷர்ஸ் வரும்போது ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்கள மட்டும் எடுத்து அங்கே அனுப்பிச்சுடுவாங்க இயர்லி ஒன் மந்த் 2 months. ஸோ எவ்ரிவே நான் போயிட்டு பெஸ்ட் ட்ரெயின் அவார்டு வாங்கினது. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அது எல்லாமே. ஸோ அது மட்டும் கிடையாது, இது வந்து இந்த 3 months இந்த மாதிரி படிப்பாங்க சார். 3 months ஒரு ப்ரோக்ராம். இப்போ நீங்களே எக்ஸாம்பிள் வரீங்க, எக்ஸாம் நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் நீங்க வரீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 3 months வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் பத்தி கம்ப்ளீட் நாலேஜ் கொடுத்துருவோம், உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம். டெய்லி 5 மணி நேரம் 10 மணி நேரம் நீங்க படிப்பீங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, ப்ரோக்ராம் போட்டு தான் வெளியே போவீங்க. இந்த மாதிரி 3 months ஒர்க் பண்ணி படிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் 3 months எங்களோட கம்பெனி இருக்கு, எங்களோட ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில பாத்தீங்கன்னா மோர் தென் 3 employees ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனில இவங்களை போய் மினிமம் நெக்ஸ்ட் 3 months ஒர்க் பண்ண வச்சிருவோம். 3 months ட்ரைனிங் பண்ணுவாங்க, அடுத்து 3 months ஒர்க் பண்ணுவாங்க. சோ அந்த 3 ஒர்க்ன்றது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 3 months ஒர்க்ன்றது 6 months தான் சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி ஒர்க் பண்றது வெளியே வரும்போது பக்கா எக்ஸ்போசர் ஆயிடுவாங்க. ஈவன் காலேஜ்ல 4 வருஷம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருப்பான், ஒண்ணுமே தெரியாம வெளியே வருவாங்க. இங்க வந்து அந்த 6 மாசம் மிராக்கிளே நடக்கும். சிம்பிளா சொல்றேன், நீங்க ஸ்விமிங் பண்ணணும், நீச்சல் அடிக்கணும், படிச்சுக்கிறே நீச்சல் அடிக்க முடியாது, தூக்கி உள்ள போனா கத்துக்க முடியும். அந்த மாதிரி நானே நிறைய டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 3 மாசத்துல நல்லா படிக்காத ஒரு பையன் கூட அந்த கம்பெனில 3 மாசம் ஒர்க் பண்ணிட்டு வரும்போது அவன் டிஃபரன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். சோ அதான் ரியல் பிராக்டிஸ். சோ இதான் மத்த இன்ஸ்டிடியூட்டுக்கு இங்க டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, மேபி அவங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்க, நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. அவங்க எல்லாத்துலயுமே அவங்களோட ஓன் கம்பெனி இருக்காது, அவங்களோட ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி இருக்காது, அதுக்கான என்விரான்மெண்ட் இருக்காது. சோ நம்மளோட பெரிய அட்வான்டேஜ் வந்து அந்த கம்பெனில போய் அவங்க பிராக்டிகல் லைவா ஒர்க் பண்ணும்போது அவங்களோட எக்ஸ்போசர் வேற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல உடஞ்சிடும். நீ பிகாம் பிபிஏ பிஏ எதுவா இருக்கட்டும், அங்க போய் ஒர்க் பண்ண எல்லாமே காமன் எம்ப்ளாய் ஆயிருவாங்க. ஓ அந்த மாதிரி. இப்போ நீங்க சொல்றதுல வந்து சார், இப்போ எங்களுக்கு கம்பெனில வந்து டைரக்டா பிராக்டிகல் நாலேஜ் கொடுத்துரும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, சோ நீங்க உங்க கம்பெனி வந்து உங்களுக்கு ஓனா இருக்கா இல்ல நீங்க டைப்ல இருக்கீங்களா சார்? அந்த எங்களோட ஓன் கம்பெனி இருக்கு, எங்களோட ஓன் கம்பெனி இருக்கு, டைப் கம்பெனிஸ்மே இருக்கு. டைப் கம்பெனிஸ் வந்து நிறைய ஸ்டைஃபண்டே கொடுப்பாங்க. எங்களோட ஓன் கம்பெனில மினிமம் 3 months ஒர்க் பண்ண வச்சிருவோம். சோ நிறைய ப்ராடக்ட் இருக்கு, எல்லாமே ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ஸ் தான். நிறைய கிளையன்ட்ஸோட இன்டராக்ட் பண்ணுவாங்க, லைவ் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க எல்லாமே. இல்ல சார், இப்போ இன்னொரு டவுட், எனக்கு முக்கியமான ஒரு டவுட் என்னன்னா, எம்என்சினாவே வந்து மேக்ஸிமம் எல்லாமே இங்கிலீஷ் நாலேஜ்ல தான் வந்து நம்ம பேசிட்டு இருக்கணும். ஸோ நாங்களாம் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், சவுத்துல இருந்து வந்திருப்போம். நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருந்து உங்களுக்கு இங்கிலீஷே தெரியாம கூட பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி சார் ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாம எப்படி ஒரு எம்என்சில நம்ம பிளேஸ்மெண்ட் ஆக முடியும்? ஸோ ஒன் செகண்ட் நானே எக்ஸாம்பிள் தான், நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க தான். இப்போ நான் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணும்போதெல்லாம் கூட இந்த மெயில் அடிக்கல கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு. என்னோட கிளைண்ட் யூகே கிளைண்ட், அவங்க ரொம்ப ரிச்சா மெயில் அனுப்புவாங்க, நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரிப்ளை மெயில் கொடுக்க முடியாது, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண கஷ்டப்படுவோம், நிறைய கஷ்டப்படுறேன் நானே பர்சனலா. பட் இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன் இப்படின்றத பண்ணி முடிச்சிடும். நீ 50 லைன் மெயில் அனுப்பிச்சதுக்கு 100 லைன் ரிப்ளை கொடு அப்படின்னா ரிப்ளை கொடுத்துரும், டாக்குமெண்ட் பண்ணி கூட டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இங்கிலீஷ் வச்சுலாம் இங்க சீன் போற வேலையே கிடையாது. பட் உள்ள போனா இல்ல தமிழ் பசங்க ஃபுல்லா இருப்பாங்க. உள்ள போறதுக்கு கொஞ்சம் கண்டிப்பா இங்கிலீஷ் பேசி ஆகணும், ஜீரோவா இருக்கணும்னு சொல்லலான்னு. உள்ள போறது கொஞ்சம் இங்கிலீஷ் பேசி ஆகணும். அந்த இங்கிலீஷ் இந்த 6 months டிராவலா கத்துக்குவாங்க. பிகாஸ் என்ன ரீசன்னா நான் சொல்றேன், அந்த நெக்ஸ்ட் 3 months ஒர்க் பண்ணுவாங்க, அதுல நிறைய கிளையன்ட்ஸ் இருப்பாங்க. அந்த கிளையண்டோட இன்டராக்ட் பண்ணும்போது அந்த பயமே போயிடும் உங்களுக்கு. இங்கிலீஷ்ல பயமே, இங்கிலீஷ்க்கு உண்டான ஸ்கில் டெவலப்மெண்ட் கண்டிப்பா எவ்வளவு ஈக்குவலா நீ ப்ரோக்ராம் கத்துக்கு அது ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் தரும். ஓகே. அப்ப நீங்க இங்கிலீஷ் நாலேஜுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம பிளேஸ்மெண்ட் வாங்க. டெஃபினெட்லி. ஓகே சார், இப்போ இங்க வந்து நம்ம யூனிட் டெக்னாலஜி ஜாயின் பண்ணிட்டோம். சோ இங்க எந்த மாதிரியான கோர்ஸ் படிக்க வைக்க முடியும்? அவங்களால என்ன வந்த உடனே சூஸ் பண்ண முடியும்? பிளைண்டா யாருக்குமே இந்த கோர்ஸ் நான் கொடுத்துட மாட்டோம் சார். எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு என்கொயரி வராங்கனாலே மினிமம் 3 hours இங்க இருக்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்கா HR எவாலுவேட் பண்ணுவாங்க, அவங்க ஒரு ப்ரோக்ராம் செக் பண்ணுவாங்க, திருப்பி நான் எவாலுவேட் பண்ணுவேன், கம்யூனிகேஷன் செக் பண்ணுவேன், அவங்களோட மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் செக் பண்ணுவேன், எல்லாம் செக் பண்ணிட்டு அவங்களோட இயர் ஆஃப் கரியர் கேப் எல்லாமே செக் பண்ணிட்டு அவங்க கோர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் பிளைண்டா வருவாங்க, நெட்ல பாத்துட்டு வருவாங்க, 10th படிச்சா டேட்டா சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லி வருவாங்க, அப்படியே போயிட்டு அப்புறம் அனுப்பிச்சுட்டுருவோம். சரி, அதெல்லாம் வந்து பீக் கோர்ஸ், ஹெவி ஐக்யூ இருக்கு லெவல்ல பண்றவங்க. அதனால ஒரு 3 hours வச்சுட்டு அவங்களுக்கு வந்து கோடிங்ல போனா பெஸ்டா இருக்குமா, நான் கோடிங்ல போனா பெஸ்டா இருக்குமா, இங்கிலீஷ் பேச இங்கிலீஷ் சூப்பரா பேசுவாங்க, அவங்களுக்கு எந்த கோர்ஸ் பெஸ்டா இருக்கும், இங்கிலீஷே பேச தெரியாது மேக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எந்த கோர்ஸ் பெஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த கோர்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவோமே தவிர நீ கேட்கிற கோர்ஸ் பிளைண்டா சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஓகே. அப்போ வந்து அவங்க பிளைண்டா வந்தா கூட, எதுவுமே தெரியாம எந்த நாலேஜுமே இல்லாம வந்தா கூட நீங்க வந்து ஒரு கோர்ஸ் சூஸ் பண்றதுக்குள்ள ஹெல்ப் நாங்க எவாலுவேட் பண்ணிட்டு பக்காவா அந்த இந்த கோர்ஸ் பெஸ்டா இருக்கும் பிளேஸ் ஆயிடும், அது கரெக்டா சூஸ் பண்ணுவாங்க, பிளேஸ் ஆயிருவாங்க. ஓகே சூப்பர் சார். ஓகே சார், இப்போ நம்ம யூனிக் டெக்னாலஜிஸ்ல வந்து இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருப்பீங்க. அது அவங்களுக்குலாம் வந்து அவங்கலாம் இப்போ என்ன சேலரியில் இருக்கிறாங்க? ஒரு ஃப்ரெஷரா வரும்போது இவர் ஸ்டார்டிங்லேயே பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான சேலரி என்னவா கிடைக்கும் சார்? யூனிக்ல ஆவரேஜா ஒரு பசங்க எவ்வளவு பிளேஸ் ஆவாங்கன்னா 6 lakhs பிளேஸ் ஆவாங்க சார். ஆவரேஜா 6 lakhs. சில பேர் 3 போவாங்க, 4 போவாங்க, 12 போவாங்க, 15 போவாங்க. என்ன சார் சொல்றீங்க?
இல்ல அதெல்லாம் ரொம்ப காமன் சார். ஆக்சுவலா இந்த பெரிய விஷயம் கிடையாது, இது ரொம்ப பில்டப்ல கான்செப்ட்லாம் கிடையாது. இல்ல சார், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்ச ஸ்டூடெண்ட் ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணி சென்னையில டாப் மெக்கானிக்கல் டாப் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அந்த காலேஜில் இருக்க நல்ல பசங்க, ஆக்சுவலா 2020 பாஸ் அவுட் பசங்க, அந்த கிளாஸ்ல இருக்க கிட்டத்தட்ட 60 பேர்ல ஒரு 40 பேர் நாங்க பிளேஸ் பண்ணோம். அவங்க எல்லாம் செம்ம அறிவாளி பசங்க. அவங்க எல்லாமே வந்து 15,000 12,000 சம்பளம் இருந்த பசங்க. முதல் 2 பேர் நான் பிளேஸ் ஆனா, அடுத்த 4 பேர் நான் பிளேஸ், அந்த மொத்த கிளாஸை நாங்க பிளேஸ் பண்ணோம். எல்லாமே 6, 7, 12 அந்த மாதிரி போன பசங்க. பட் இது பெருசா தெரியுது உங்களுக்கு, பெரிய பெரிய காலேஜஸ் டாப் காலேஜ்ல தான் வந்து ஆவரேஜ் சேலரி 20 lakhs தராங்க. அதனால இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, இருக்க ட்ரெண்ட்ல அதெல்லாம் கிடையவே கிடையாது. பட் நான் சொல்றது என்ட்ரி லெவலாம் 6 lakhs போவாங்க. இப்ப இங்க இருந்து போகும்போது அதே பையன் ஒரு வருஷம் ஜம்ப் அடிச்சா 12 lakhs போவான். இன்னும் 3 years ஜம்ப் அடிச்சு 20 lakhs போயிருவான். ஐடியோட growth நீங்க எந்த இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ண முடியாது. அதனால நீங்க வந்து நீங்க பயப்படுற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு 6 லட்சம் பெரிய விஷயம் கிடையாது. அதாவது இல்ல சார், ஒரு மெக்கானிக்கல் எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். அவர் வந்து ஒரு 5 வருஷமா ஒரே மேனுஃபேக்சரிங் கம்பெனில இருக்கிறாரு. அவர் நான் லாஸ்ட் இயர் கேட்கும்போது என்னோட சேலரி 15,000 ரூபாய் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் இயர் கேட்கும்போது 16,000 ரூபாய் அப்படின்னு சொல்றாரு. 1000 ரூபாய் தான் இன்கிரிமெண்ட். அதாவது 10% இன்கிரிமெண்ட் கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப ஒரு அதான் சொல்றேன் இல்ல, ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. ஆக்சுவலா ஒரு இண்டஸ்ட்ரியில அறிவு ஆவரேஜா இருந்தா கூட பயங்கர பீக்ல சேலரி போறான். ஒரு அறிவு இருந்தா கூட இவ்வளவு சேலரியில இருக்கான். இதுதான் பெரிய கஷ்டமான விஷயமே இந்த ஃபீல்ட்ல. சோ அவங்க 10 அதாவது நீங்க சொல்ற 10% ஹை கொடுப்பான். 15,000 1,500 ரூபாய், 16,500 ரூபாய், அதுல இருந்து ஒரு 1,600 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும். இப்படியே தான் அவங்களோட growth போகுமே தவிர ஐடி அப்படி இருக்காது. நீங்க 20,000 சம்பளம் வாங்குவீங்க, ஜம்ப் அடிச்சா 40,000, அடுத்து ஜம்ப் அடிச்சா 1 லட்சம், அப்படி போட்டி போட்டு போவாங்க. அப்படி 2x 3x அப்படிதான் போவாங்க. அதான் ஐடிக்கும் மத்த இண்டஸ்ட்ரிக்கும் டிஃபரன்ஸ். ஓகே, அப்போ ஐடில வந்து growth அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. டெஃபினெட்லி. பட் நீ படிக்க ரெடியா இருந்தா நீ நினைச்சே பார்க்க முடியாத லைஃப் கிடைக்கும். ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே சார், உங்ககிட்ட பேசுனதுல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு எம்என்சி கம்பெனில எப்படி பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நீங்க சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது இல்லாம எங்களுடைய வியூவர்ஸுக்கு, எங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு நீங்க ஏதாவது தனியா சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? ஆக்சுவலா உங்களுக்கு ஐடில போக ஆசை இருந்தா மட்டும் போதும், ஈஸியா என்ட்ரி கொடுத்துடலாம். நீ எதை பத்தியும் ஒரி பண்ணாங்க, கரியர் பிரச்சனை இல்லை, டிகிரி பிரச்சனை இல்லை, டிபார்ட்மெண்ட் பிரச்சனை இல்லை, 12th மார்க் கம்மியா பிரச்சனை கிடையாது, அரைகுறை இங்கிலீஷ் பேச தெரியுமா பிரச்சனை கிடையாது. பிரச்சனை ஒன்னே ஒண்ணுதான், படிக்கணும், தைரியமா பேசணும். இந்த ரெண்டுமே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க இன்னைக்கு தைரியம் அப்ரோச் பண்ணலாம். வேலை ரெடியா இருக்கும் ஐடில. ஈவன் ஆவரேஜா 6 lakhs பேக்கேஜ் ஈஸியா வாங்கிடலாம். ஈவன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய ஐடி இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஐடி ரிலேட்டட் ஜாப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல எங்க HR கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுப்பாங்க. இல்ல பர்சனலா என்ன வந்து மீட் பண்ணணும், எங்கேனாலும் படிக்கலாம், இன்னைக்கெல்லாம் படிக்கணும் அவசியம் கிடையாது, எங்கேனாலும் படிக்கலாம். ஏதாச்சும் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா சென்னையில் நான் அவைலபிளா இருப்பேன் Monday to Saturday, எப்போ வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். இப்போ சார் வந்து எல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணி சொல்லி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது டீடைல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்கிரீன்லையும் கம்பெனியோட நம்பர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கிறேன். ஸோ நீங்க அதில் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஜ்மல். டாடா, பாய் பாய்.